கலாப மயில் ஆடுகிறது, ஆண்மயிலாக நீ ஆடுகிறாய். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் இங்கே குமரகுருபரர். மயிலாக நீ ஆடுகிறாய்ன்னு சொல்லிட்டா பாடப்படுவது சரஸ்வதி, பெண்பால் தெய்வம். அதனால் அது பெண்மயில் ஆயிடும். பெண்மயிலுக்கு அந்த ஆடக்கூடிய தோகை சிறப்பு கிடையாது. அந்த பெரிய அழகான தோகையெல்லாம் ஆண்மயிலுக்கு தான் உண்டு. அதனாலே குமரகுருபரர் இங்கே ரொம்ப தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், கலாப மயிலே, ஆண் மயிலே, நீ ஆடும் பொழுது பார்த்தால் ஆண்மயிலாக தெரிகிறாய். ஏன்னா அதற்கு தான் அந்த தோகை அழகு இருக்கும். அந்த தோகை விரித்து நீ ஆடுகிறாய். எதில் ஆடுகிறாய்? கவிஞர்கள் சிந்தக்கூடிய கவிமழையை கண்டு ஆடுகிறாய். கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயில், அதை பார்த்து நீ ஆனந்தப்பட்டு ஆடுகிறாய். அப்படி ஆடக்கூடிய சகலகலாவல்லியை பார்த்து கேட்கிறார், எப்பொழுது உன்னுடைய அருள் கடலிலே நான் குளிப்பேன்? அருள் கடலிலே எதனால் நீ குளிக்க வேண்டும்? ஏனென்றால் நீ எனக்கு கொடுத்த செழுந்தமிழ் ஆகிய அமுதத்தை நான் அருந்திவிட்டேன். அந்த தகுதியினுடைய அடிப்படையிலே நான் இப்பொழுது உன்னுடைய அருட்கடலிலே குளிக்க வேண்டும். அப்படி குளிப்பதற்கு எனக்கு எப்பொழுது காலம் கைகூடுமோ என்று கேட்கிறார்.